அனைவருக்கும் சின்னசாமிஜியின் அன்பான வணக்கங்கள். நாம் இன்றைய ஆன்மீக தகவல் பதிவில் தங்க யோகம் யாருக்கு, தங்கத்தை அள்ளி தரும் ரம்பா திருதியை விரத மகிமை பற்றி இந்த பதிவில் நாம் காணலாம். அன்றும் இன்றும் என்றும் மதிக்கத்தக்க ஒரு பொருளாக தங்கம் மக்களிடையே கருதப்படுகிறது. இரண்டாவதா, ஏன் நம் நாட்டின் கையிருப்பே தங்கத்தை வைத்துத்தான் கணக்கிடப்படுகிறது. மூன்றாவதா, தங்கத்தின் விலையேற்றத்தால் பாமர மக்கள் அனைவரும் நாளுக்கு நாள் தங்கத்தின் விலை கூடிக்கொண்டே போகிறது. இனி நாம் தங்கத்தை கனவில்தான் காண வேண்டும் என்று இயங்குவோர் மத்தியில் அவர்களுக்காகவே வருகிறது ரம்பா திருதியை. ரம்பா திருதியை நீங்கள் விரதம் இருந்து நீங்கள் தங்கம் வாங்கினால் உங்கள் வீட்டில் தங்கமழை பொழியும். சித்திரை மாதம் 3ஆம் நாள் அட்சய திருதியை வருகிறது. இது அனைவருக்கும் தெரியும். அன்று தங்கம் வாங்குவவர்களுக்கு வீட்டில் தங்கம் தங்கும். அன்று தங்கம் வாங்காதவர்கள் மனக்கவலை அடைய வாய்ப்புள்ளது. அவர்கள் ரம்பா திருதியில் கௌரி அம்மனுக்கு விரதம் இருந்து தங்கம் வாங்கினால் அவர்கள் வீட்டில் செல்வமழை பொழியும். இந்த ரம்பா திருதியை என்றால் என்ன? அதற்கு ஒரு புராண கதையே உள்ளது. கலைகளை ரசித்துக் கொண்டிருக்கும் இந்திரன் சபையில் ரம்பை, ஊர்வசி, மேனகை நடனமாடிக்கொண்டிருந்தார்கள். அந்த நடனத்தின் பொழுது ரம்பையின் அணிகலன்களில் ஒன்று கீழே விழுந்து விடுகிறது. இதனால் ஆட்டம் தடைபடுகிறது. மேனகையும் ஊர்வசியும் சிரித்து விடுகிறார்கள். இதை அவமானமாக எண்ணி ரம்பை அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விடுகிறார். பிறகு இந்திரனிடம் சென்று ஏன் இவ்வாறு நேர்ந்தது என்று கேள்வி எழுப்புகிறார். இந்திரனோ, உன்னுடைய நடன வேகமும் கர்வமுமே காரணம் என கூறி உன் அழகு பொலிவிழந்து அணிகலன்கள் இழந்து செல்வாயாக என சபித்து விடுகிறார். இதற்கு பாவ விமோச்சனம் வேண்டி இந்திரனிடம் மீண்டும் மன்றாடி கேட்கிறாள் ரம்பை. அப்பொழுது இந்திரன் பூலோகம் சென்று கௌரி அம்மனுக்கு விரதம் இருந்தால் நீ இழந்த பொலிவை பெறலாம் என பதிலளிக்கிறார். அவ்வாறே ரம்பையும் பூலோகம் வந்து கௌரி அம்மனுக்கு விரதம் இருக்கிறார். அந்த விரதம் இருந்த நாளே ரம்பா திருதியை. ரம்பையும் பூலோகம் வந்து கௌரி அம்மன் பூஜை செய்யும் போது தேவி மின்னும் பேரொளியாக காட்சி தந்து அவள் இழந்த பொலிவை மீண்டும் தருகிறாள். அணிகலன்களையும் மீண்டும் ரம்பைக்கு தருகிறார். தேவி தோன்றி ரம்பைக்கு இழந்த பொலிவையும் அணிகலன்களையும் வழங்கிய நாளாகவே ரம்பா திருதியை கொண்டாடப்படுகிறது. இந்த ரம்பா திருதியில் நீங்கள் சிறு நகை வாங்கினாலும் உங்கள் வீட்டில் பணமழை பொழியும், தங்கமழை பொழியும் என்பது சந்தேகமில்லை. அடுத்ததாக, இந்த கௌரி அம்மனுக்கு எந்த ராசிக்காரர்கள் என்ன மலர்களை கொண்டு பூஜை செய்தால் பலன் கிடைக்கும்? மேஷ ராசிக்காரர்கள் சம்பங்கி பூ கொண்டு அர்ச்சனை செய்வது நல்லது, அல்லது கௌரி அம்மனுக்கு சம்பங்கி பூ மாலை சாற்றுவது நல்லது. ரிஷப ராசிக்காரர்கள் முல்லைப்பூவால் அர்ச்சனை செய்வது நல்லது. மிதுன ராசி அன்பர்கள் தாமரை பூவால் அர்ச்சனை செய்வது நல்லது. கடகராசி அன்பர்கள் மல்லிகை பூவால் அர்ச்சனை செய்வது நல்லது. சிம்ம ராசி நேயர்கள் ஜாதி பூவால் அர்ச்சனை செய்வது மகா உத்தமம். கன்னிராசி அன்பர்கள் சம்பங்கி பூவால் அர்ச்சனை செய்வது நல்லது. துலாம் ராசி நேயர்கள் ரோஜா பூவால் அர்ச்சனை செய்வது நல்லது. விருச்சக ராசி அன்பர்கள் அரளிப்பூவால் அர்ச்சனை செய்வது நல்லது. தனுசு ராசி நேயர்கள் முல்லைப்பூவால் அர்ச்சனை செய்வது நல்லது. மகர ராசி அன்பர்கள் வெண்தாமரை பூவால் அர்ச்சனை செய்வது நல்லது. கும்பராசி அன்பர்கள் சாமந்தி பூவால் அர்ச்சனை செய்வது நல்லது. மீனராசி அன்பர்கள் மறிக்கொழுந்து மலர்களால் அர்ச்சனை செய்வது நல்லது. இந்த மலர்களை கொண்டு நீங்கள் 108 முறை ஸ்ரீ கௌரி அம்மனே போற்றி என சொல்லி
அவளை மனமுருகி வேண்டினால் ரம்பா திருதியில் உங்களுக்கு அந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நகை வாங்கும் யோகம் கிடைக்கும். அடுத்ததாக தங்கம் வாங்கும் யோகம் யாருக்கு இருக்கு? நமக்கு தங்க யோகம் குரு, தங்கத்தின் அதிபதி, தங்க நிறம் கொண்ட குரு பகவான். அவரோட நாள் வியாழக்கிழமை. அவருக்கு பொன்னன் என்றும் பெயர் உண்டு. ஆகவே நீங்கள் வியாழக்கிழமையில் குரு வரையில் தங்கம் வாங்கினால் உங்களுக்கு தங்கம் அதிகமாக சேரும். அடுத்ததாக ஒருவர் ஜாதகத்தில் ஆட்சி, உச்சம், நட்பு, கேந்திரம், திரிகோணம் ஆகிய ஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தால் உங்களுக்கு தங்கம் அதிகமாக சேரும். வியாழக்கிழமையில் விரதம் இருந்து நீங்கள் கௌரி அம்மனுக்கு மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்யும் போதும் இந்த யோகம் உண்டாகும். உங்கள் வீட்டில் தலைவாசக்கால் சந்திரன், புதன், குரு ஆகிய பாகத்தில் தலைவாசக்கால் வைத்திருந்தாலும் உங்கள் வீட்டில் தங்கம் நிற்கும். இப்படி நகை வாங்கும் ஒவ்வொருவருக்கும் அட்சய திருதியை உங்களுக்கு அமையவில்லை என்றால் நீங்கள் ரம்பா திருதியில் வாங்கலாம். ரம்பா திருதியை நாட்கள் மட்டுமின்றி ஏனைய நாட்களிலும் தங்கம் வாங்கலாம். அது எந்த நாட்கள் என்றால் நட்சத்திரங்களை வைத்து அந்த நாட்களை நாம் கணக்கிடலாம். அஸ்வினி நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரம், பூச நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் ஆகிய நாட்களில் நகை வாங்கலாம். அடுத்ததாக திதி, சஷ்டி திதி, பஞ்சமி திதி, தசமி திதி, ஏகாதசி திதி, திருதியை திதி, திரியோதசி திதி ஆகிய நாட்களில் தங்கம் வாங்கினாலும் உங்களுக்கு தங்கம் தங்கும். இதில் ஒரு சிறப்பு உண்டு. இந்த திதிகளில் இந்த நாம் சொன்ன நட்சத்திரங்கள் வந்தால் அன்றைய நாட்களில் நீங்கள் தங்கம் வாங்கினால் இன்னும் உங்களுக்கு யோகமாகவே இருக்கும். அடுத்ததாக ரிஷபம், மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் ஆகிய லக்ன நேரங்களில் நீங்கள் தங்கம் வாங்கினாலும் உங்களுக்கு தங்கம் தங்கும். எனவே ஸ்ரீ கௌரி அம்மனுக்கு ரம்பா திருதியை நாளில் விரதம் இருந்து நீங்கள் பயபக்தியுடன் வணங்கி அன்றைய சிறு துளி தங்கம் வாங்கினாலும் உங்கள் வீட்டில் தங்கம் தங்கும். நன்றி, வணக்கம்.